ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஷன் மித்ரா பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து ககன்யான் திட்டத்துடைய ஒரு பகுதியா இருக்கிறதுனால ரொம்பவே முக்கியமானது. நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப ககன்யான் திட்டத்துடைய ஒரு பகுதியாட்டு லடாக்ல தொடங்கப்பட்டுள்ள இந்த மிஷன் பேர் தான் மிஷன் மித்ரா அப்படின்னு சொல்லுது. மித்ரா அப்படின்றது நான் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தோனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிங் ஆஃப் இன்டரோபரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான். அதாவது கூட்டுப்பணி பண்புகள் மற்றும் பதிலளிப்பு மதிப்பீட்டை வரைபடமாக்குதல் அப்படின்றது. இங்க பாருங்க, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ககன்யான் திட்டத்துல விண்வெளிக்கு போறாங்கல்ல விண்வெளி வீரர்கள், அந்த விண்வெளி வீரர்களுடைய உடல் மற்றும் மன ரீதியான தாங்கு திறனை சோதிப்பதற்காக அப்படின்றது. அதே மாதிரி கடினமான சூழல்ல விண்வெளி வீரர்கள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் முடிவெடுக்கும் திறனை வந்து ஆய்வு செய்யறதுக்காக. ஓகேங்களா? ஏன் லடாக்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சோ லடாக் வந்து பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3500 மீட்டர் உயரத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்பேரேட்டிவ்லி கம்மியா இருக்கும், கடுமையான குளிர் இருக்கும், தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் இருக்கும். சோ கிட்டத்தட்ட விண்வெளியில வீரர்கள் சந்திக்கக்கூடிய அந்த சவால்களுக்கு நிகராகவே இந்த சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் லடாக்கை சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு சிறந்த முன்னோட்டமா இருக்கும். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து ஈஸியா அக்சஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமா இருக்கும். சோ எப்பத்துல இருந்து பண்றாங்கன்னா ஏப்ரல் 2ல இருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரை இந்த லே பகுதியில வந்து நமக்கு நடக்குது. ஓகே, சோ இப்ப யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ககன்யான் திட்டத்துல தேர்வு செய்யப்பட்டு யாரெல்லாம் விண்வெளிக்கு போறாங்களோ அந்த விண்வெளி வீரர்கள் எல்லாருமே யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அப்புறம் வந்து விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. ஓகேங்களா? மீதி 3 பேருமே குரூப் கேப்டன்ஸ். ஓகே, சோ இதோட அமைப்பாளர்கள் இதை யார் வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமானது. ஒன்னு வந்து இஸ்ரோ, இதுல வந்து டவுட்டே வராது அப்படின்னா. சோ இஸ்ரோனுடைய மனித விண்வெளி பயண மையம், ஒன்னு டவுட் வராது. அடுத்தது இந்திய விமானப்படையினுடைய விண்வெளி மருத்துவ நிறுவனம், ஜெனரலா இந்திய விமானப்படை அப்படின்னு கூட நீங்க ஞாபகம். அப்புறமா ஒரு தனியார் நிறுவனம் உள்ள வராங்க, பெங்களூருவை சேர்ந்த புரோட்டோ பிளானட் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். ஓகேங்களா? இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கொஸ்டின் ஜஸ்ட் லைக் தட். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சோ மிஸ் பண்றாதீங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?